நடத்துகிறதற்கு ஒரு கூட்டம், ஆமென், தேவனுடைய பெட்டியை சுமக்கிறதற்கு ஒரு கூட்டம். இப்படி இவர்கள் எல்லாருமே லேவியர்கள் தான். இவர்களுக்கு சுதந்திர வீதம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், நானே அவருடைய சுதந்திர வீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரத்தில் இருந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காலகட்டத்தில் இந்த கோத்திரங்கள் எல்லாம் பலவிதமான சிதறடிப்புகளுக்கு பிற்பாடு இவர்கள் எல்லாம் சிதறி போக ஆரம்பித்தார்கள். இவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் சீப்புரு தீவிலே உள்ளவன் என்கிறதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. சீப்புரு தீவான் எருசலேமிலிருந்து அவன் தூரமா இருக்கிற ஒரு தீவிலே இவனுடைய குடும்பம் இருந்தது. அப்படிதான் இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில வேத வல்லுநர்கள் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்தவர்கள் அங்க நிறைய எல்லா இடத்துல இருந்து வந்தவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. இவர்கள் பெந்தேகோஸ்தே நாளில் அந்நிய பாஷைகளை பேசும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தவர்கள் எல்லாரும் இவர்கள் நாம் பேசுகிற பாஷைகளை இவங்க பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி போல அவன் எருசலேமுக்கு வந்த இடத்துல அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்திருந்து பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்ட அன்றைய தினத்துல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு இவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் இந்த பர்னபா, இந்த யோசேப்பினுடைய சொந்தக்காரர்கள் எருசலேமில் இருந்தாங்க. எருசலேமில் இருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். எருசலேமில் அவருடைய உறவினர்கள் இருந்தாங்க. அந்த வீட்டிலே தான் இந்த சபையெல்லாம் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தது. எந்த சபை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வீட்டை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து கொலை செய்கிறதுக்காக அடைத்து வைக்கிறாங்க. அந்த ராத்திரியிலே பேதுரு விடுவிக்கப்படுகிறார். அன்றைக்கு சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறதா? நீங்க வாசிக்க 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பேதுருவை விடுவித்த பிற்பாடு 11, 12 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யார் வீட்டுக்கு? மாற்கு என்னும் மரியாள், மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாய். அந்த மரியாள் யாருன்னா இந்த மார்க் யோவான், அதாவது ஜான் மார்க் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அவருக்கு 2 பேர் இருந்துச்சு. ஒன்னு என்னது? மார்க், ஜான் மார்க். ஜான் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேத பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்ட பெயர். மார்க் அப்படிங்கிறது கிரேக்க பெயர். அன்றைக்கிறத அரசாங்கத்தினுடைய அப்போ இப்படி ஜான் மார்க் அப்படின்னு என்ன செய்யப்பட்டாரு, அழைக்கப்பட்டார். அவங்க வீட்டுல தான் ஜெபம் நடக்கு. யாருக்காக ஜெபம்? பேதுருக்காக. எங்க இருக்கு? எருசலேம்ல தான் இருக்கு. அப்ப அவங்க கூடி ஜெபம் பண்ணுகிறாங்க. இந்த வீட்டுல இருந்த இந்த ஜான் மார்க் அப்படிங்கிற இந்த மரியாதை எழுதப்பட்டிருக்கு இல்லையா, இது யாரு அப்படின்னு சொன்னா, அது இந்த யோசேப்புடைய பர்னபாவுடைய சகோதரியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உறவினர்கள் தான். ஏன் உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுனா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எடுத்து சொல்லுகிறார். நீங்க வாசிங்க கொலோசையர் 4வது அதிகாரம். கொலோசையர் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது என்னோட கூட காவலில் 10வது வசனமா? 10வது வசனம் கரெக்டா? என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கு. இனத்தான்னா அவனுடைய சொந்தக்காரன், அவனுடைய உறவினன். அப்படி உறவினனாகிய
சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது சொல்லுகிறார், பர்னபாவுக்கு உறவினன். அல்லேலூயா. பர்னபாவுக்கு உறவினன். அப்போ இவர் வாழ்ந்தது எல்லாம் சைப்ரு தீவில், அது சீப்புரு தீவில் இருக்கிறார். அப்போ சீப்புரு தீவில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார். இங்க உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. என்னதான் வெளியே போனாலும் அவன் எருசலேம்ல இருந்து வேற இடத்துக்கு போனாலும் சொந்தக்காரர்கள் எல்லாம் அங்க இருக்கதா செஞ்சாங்க. எருசலேம் அவங்க சொந்த இடம். அப்போ இங்க அவருடைய உறவினருடைய வீடு இருந்துச்சு. அங்கேயும் வந்து அங்க ஜெபம் நடக்கிறது. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தோடுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பர்னபா இருக்கிறார். பர்னபா அப்போஸ்தலனா யாரு? அப்போஸ்தலனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பவுலை குறித்து அப்போஸ்தலனாய் பவுல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இந்த பர்னபாவை குறித்தும் அப்போஸ்தலர் அப்படின்னு கோடிட்டு காட்டப்படுகிற ஒரு வார்த்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். அதுடைய 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, அதாவது ஆமென், மனுஷங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது பிரசங்கம் பண்ணுகிறவங்க கேட்டு இந்த பர்னபாவை ஆமென் யூபிட்டர் தன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. மாலை போட்டு பவுலையும் அவன் பிரசங்கத்தை நடத்தினா மேற்கூறி அவன் தான் என்ன செய்யலாம், முன்னாள் நின்று நடத்துகிறவன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் மாலை போட்டு பலியிட தொடங்கிட்டாங்க. அப்பொழுதுதான் இவர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறது வெறுமனே சும்மா அழைக்கப்படல. அவர்கள் அதற்கு தகுதியான குணநலன் உடையவர்களாக இருக்கணும், அதற்கு பாத்திரவான்களாக இருந்தாங்க. அப்போ இந்த பர்னபாவை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. மிகவும் நல்ல குணமுள்ள ஒரு மனிதன், சில நல்ல குணத்துல இருந்தவன். இவன் ஆறுதலின் மகன் அப்படிங்கிறது இவனுக்கு சும்மா ஏதோ பேருக்கு வைத்ததல்ல, புகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டது அல்ல. அவன் மற்றவர்களுக்கு ஆறுதலுக்காக வாழ்ந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல இளம் வாலிப வயதுல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அவன் அந்த காலகட்டத்தில் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவனாய், ஆவியில நிறைந்து தேவனை ஆராதிக்கிறவனாய், அவன் நல்ல குணநலன் உள்ளவனாய் மாத்திரம் அல்ல, அவன் ஆதி திருச்சபையில தங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் பெற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் நிறைய கொண்டு வைக்கும் போது நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில வாசித்தோம். 4வது அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்க. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதில் விளையத்தை கொண்டிருந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் எங்க வாழ்கிறான்? சீப்புரு தீவுல வாழுகிறவன். அப்போ இவனுக்கு எருசலேம்ல ஒருவேளை சொந்த இடம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அதனால சீப்புரு தீவுல இருந்த இடத்தை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான்னு தெரியாது. அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு சகலமும் பொதுவாக இருக்க வேண்டும், தான் சுயநலமாக இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவைகளை ஒன்றையும் தனக்கு எடுக்காம முழுவதுமாக அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த அதிகாரமே அனனியா சப்பீரா. இதை பார்த்துட்டு தான் அனனியா சப்பீரா என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஓரமா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றது. அதனால ஏற்பட்ட விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பர்னபாவை குறித்து நம்ம பார்க்கிறோம், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவைகளை சபைக்கு பொதுவாக அறிவித்தான், கொடுத்தான். அல்லேலூயா. கொடுக்கிறவனாக இருந்தான். கொடுக்கிறவனாக தனக்குள்ளது தனக்கு அவன் குணநலன் அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தன்னுடையதல்ல. அவன் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னது போல லேவி கோத்திரம் பொதுவாகவே யார் அவருடைய பங்கு? கர்த்தரே அவருடைய பங்கு. இருந்தாலும் இப்போ அந்த காலங்கள், அந்த ஆராதனை முறைகள் எல்லாம் மாறி போய் இப்போ எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய பிழைப்பிற்காக ஏதோ சேர்ந்து கொண்டவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இயேசு அவனுக்கு உள்ள வந்த பிற்பாடு இயேசுவே என்னுடைய சொந்தம், இயேசுவே எல்லாமே எனக்கு பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்ல, கர்த்தரே என்னுடைய சுதந்திரம், கர்த்தரே
பேர்லாம் சொன்னா உடனே கோச்சுக்காதீங்க. சில பேர்லாம் கோச்சுக்கு சர்ச்சுக்கு வராமல் இருக்க காரணம் பாஸ்டரையும் கவனிக்கவே இல்லை. பாஸ்டரையும் கவனிக்கவே மாட்டேங்காரு. நம்முடைய வாழ்க்கையில இது அப்போஸ்தலனாகிய பர்னபா அவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அநேக காரியங்கள் நமக்கு குறைவுபட்டது. சர்ச்சைக்கு தசம பாகம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய பிரச்சனை. இந்த பாஸ்டர் போகத்தான் பணத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு வந்திருக்கு. 10ல் 1 கொடுக்கறதுக்கு நம்ம பயங்கரமா யோசிக்கிறோம். 10ல் 1 கொடுக்கணுமா? அதுல வேற இன்னைக்கு நிறைய போதகம் இதெல்லாம் வந்துட்டு கல்ல உபதேசம். தசமபாகம் பழைய ஏற்பாடு சேர்ந்தது, புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் அப்படிலாம் செய்ய சொல்லல அப்படின்னு உபதேசிக்கிற போதகர்கள் புதிய ஏற்பாட்டுல இப்படி எல்லாத்தையும் கொண்டு வச்சாங்க அப்படிங்கறது அப்படி சொல்லுவாங்கன்னா இல்லை. சில நேரங்கள்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு பிரிக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அவன் ஏன் அதை கொண்டு வந்து செய்தான் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு தன்னுடைய உள்ளத்துல வந்த போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு ஈடு இணை அவனுக்கு எதுவுமே அவர் போதும். அவர் என்னை நடத்துவார். எதுவரை நடத்துவார்? முடிவு பரியந்தம் நடத்துவார். பரலோக ராஜ்யம் வரைக்கும் என்னை நடத்துவார். நான் அவரை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணுவேன். சில நேரத்தில் காணிக்கை கொடுக்கிறது அவன் பெரிய அவன் நிறைய கடினப்பட்டு கொடுக்கிறதா பைபிள் சொல்கிறது. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம். முறுமுறுப்போடு கொடுத்தோம்னா அதை கருத்து அங்கீகரிக்கவே மாட்டார். ஆனா இவன் முழுதயத்தோடு கொடுத்தா அதுதான் நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பீரான் நகர் பொழுது விற்று ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு அவன் கர்த்தருடைய பாதத்தில் வந்து சொன்னாங்க, இதை இவ்வளவுதான் வித்தோம், மொத்தமே வித்தது. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறான், இதை விற்கிறதுக்கு முன்னால யாருடையதா இருந்துச்சு? உன்னுடையதா தான் இருந்துச்சு. நான் வேணும்னு கேட்டதான் ஆண்டவர் வந்து வித்து கொடு அப்படின்னு சொன்னாரா? இல்லை, ஒன்றுதான் இருந்துச்சு. ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை. ஆனா வித்த பிற்பாடு அது வாங்கிட்டுதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் முழுவதுமா எங்க இருக்குது? அதுல இருக்கு. மற்றவர்களுடைய பார்வைக்காக கொண்டு கொடுத்த போது அங்கதான் அவர்கள் தவறு செய்தார்கள். பொய் சொன்னதுனால தவறு செய்தார்கள். அவன் அப்போ தன்னுடைய ஒரு பகுதியை பிரித்து வைத்துட்டு அந்த முழு மனம் இல்லை. இந்த பர்னபா அப்படி செய்யல. அவன் முழு இதயத்தோட கொடுத்தான். கொடுத்த பிற்பாடு தன்னுடைய சொல்லுவது நான் எவ்வளவு கொடுத்தமா எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவனுக்குள்ள விட்டு 100க்கு 100 முழு இதயத்தோடு அதை காத்திரத்தை கொடுத்தான். அவன் நீதிமொழிகள் 3 அதிகாரம் சொல்கிறது, உன்னுடைய விளைவில் முதல் பலனால் நீ கர்த்தரை பொருளாலும் விளைவில் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம், அது கனம். ஆண்டவருக்கு கொடுக்கிற கனம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்தா கூட பரவாயில்லை. நானும் உங்களை போல ஒரு விசுவாசி தான். நானும் ஆண்டவருடைய தான். நம்ம ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் நம்ம செய்தோம். கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு செய்தால் அதுவே கர்த்தரை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். குற்ற மனசாட்சியோடையோ அந்த முழுமுறுப்புகளோடையோ கட்டாயத்தினாலேயோ எதையும் நம்ம செய்கிற தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோம், அதை எப்படி செய்கிறோம். இந்த பர்னபா நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் என்னை நடத்துவார். அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு பெரிய, இதற்கு ஈடு என எதுவுமே இல்லை. அப்போ இன்னொரு காரியம், சில நேரங்களில் நம்ம சபையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் அதிகமா கொடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருமை வந்துடும். பொதுவா கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோம்னா யாருமே கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். தெரியுமா?
பாஸ்டர் இருமை நான் சொல்றதுதான் எனக்கு முக்கியமான இடம் வேணும். எனக்கு முக்கியமான இடம் பொதுவாக வந்துருது. மனிதர்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னாலே அது எங்கேயும் வந்துருது, சபைக்குள்ளேயும் வந்துருது. அது எங்கேயும் வந்துருது. யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுட்டோம்னா, தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா நம்மளே நினைச்சிடும் அவங்க நமக்கு அடிமை, நாம சொல்றத அவங்க கேட்கணும். ஆமா, அப்படி ஒருவேளை அவங்க கேட்கணும்னா, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சேன், அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, ஊர் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு ஆனாலும் மனசு ஆடாது. ஆனாலும் அவன் என் பேச்ச கேட்க அதே மனநிலை சபைக்குள்ள வருது. பரந்தவா அப்படி இல்லவே இல்லைங்க. நான் சொல்றேன், தனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டான், சபையில எல்லாரையும் ஆதரவுப்படுத்துறான், கேட்கிறான், அதனால இயற்கை உதவிகள் எல்லாம் செய்யறான். நான் ஏன் இதை சொல்றேன், நான் உங்களுக்கு பெருமை இல்லைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? இவன் ஆரம்ப காலத்துல இருந்தே சபையில இருக்கிறான். ஆரம்ப காலத்துல இருந்தே சபையில இருக்கிறான். அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவன் நல்லவன். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க 20வது வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிங்க. அவர்களில் பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு யாரை அனுப்பினார்கள்? பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அதை மட்டும் வாசிக்கலாம். 24வது வசனம். அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் அவன் மூலமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் யாரு? He was a good man. நல்லவன். அவன் நல்லவன். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். He was filled with power of Holy Ghost. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் நிறைந்திருந்தவன். Man of faith. அவன் விசுவாசம் உள்ளவனாய், விசுவாச வீரனாய் இருந்தான். அல்லேலூயா. நல்லவன் இருக்கா? அவன் யாரு? அவன் என்ன? நல்லவன். நல்லவன் அப்படின்னா அவங்க கெடுதல் செய்கிற மனநிலை இல்லை. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் விசுவாச வீரனாக இருந்தான். அல்லேலூயா. இப்ப அப்படியே இதே அப்படி மனசுல வச்சுங்க. இப்போ நீங்க அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பந்தி விசாரணைக்கு சில மனிதர்களை தெரிந்தெடுக்கிறாங்க. பந்தி விசாரணைக்கு சில மனிதர்களை தெரிந்தெடுக்கிறாங்க. அப்ப தெரிந்தெடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. கேட்டா அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இந்த யோசனை சபையார், அதாவது பந்தி விசாரணை செய்கிறதுக்கு சில பேர் நம்ம ஏற்படுத்துவோம். இந்த யோசனை சரியாக இருந்தது, பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாகிய சில பேரை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்னொரு குவாலிட்டி இவனுக்கு இருக்கு. யாருக்கு? பர்னபாவுக்கு. அவன் நல்லவன். அல்லேலூயா. தனக்குள்ளான எல்லாத்தையும் ஒரு விற்று வைத்த போது கூட, இந்த 7 பேரை பந்தி விசாரணையை தெரிந்து கொண்ட போது கூட பர்னபா பேர் அதுல வரல. நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க உங்களுக்கு உள்ளதெல்லாம் வித்து சபைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஒரு கதைக்கு கொடுங்கன்னு சொல்லல, கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்களும் அவன் எல்லாம் உங்க குடும்பத்தார் எல்லாம் திட்டுறாங்க. நீ அவன் கடைசியா ஆண்டியா தான் போக போற, அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் தின்னு அழிச்சிட்டு உனக்கு அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் ஏமாத்தி அவன் குடிச்சு தின்னுட்டு போக போறாரு. இவன் கடைசி காலத்துல சங்கடப்பட போறான், கஷ்டப்பட போறான். ஆனாலும் நீங்க விசுவாசத்துல ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நீங்க என்ன செய்வீங்க? சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச்சில் வந்து எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறீங்க. சரி, இப்போ ஒரு சபையில இருந்து ஒரு 7 பேரை தெரிந்தெடுக்க போறோம். அவங்க நல்லவங்களா, பரிசுத்த ஆவியானவங்களா, நிறைந்தவங்களா தெரிந்தெடுக்கணும்னு சொல்லி உட்காரும் போது நீங்களே சிந்தித்து பாருங்க. நீங்க எல்லாம் செய்வீங்க, எல்லாரையும் ஊக்கப்படுத்துறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க, உங்களுக்கு உள்ளதுல எல்லாம் கொண்டு கொடுக்குறீங்க, எல்லாத்துலயும் நீங்க முன்னால் நினைக்கிறீங்க. தெரிந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா, வராதா?
நம்ம பேரை சொல்லுவாங்க. வருமா வராத? வராது. ஏன்னா நான் முன்னாடி நிற்கிறேன், எல்லாத்தையும் நான் முன்னாடி நின்று அப்போஸ்தலரோட கூட நான் நின்று செய்வேன். ஆனா இவன் பேர் வரல, இவன் கோவிச்சுக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் சொல்றேன், சில நேரத்துல சபையில சில கொடுக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருது. நான் எவ்வளவு பெரிய விசுவாசம், நான் எத்தனை வருஷம் விசுவாசம் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, அந்த சர்ச்சில் இருக்கிறதா யாருன்னு தெரியுமா. தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்ததுன்னு நினைக்கல, என் கர்த்தருக்கு என்னால இயன்றதை நான் என் வாழ்நாள் முழுவதும் செய்யணும் அப்படிங்கிற வாங்கி விடணும். அல்லேலூயா. நம்மகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு. அங்க நான் கேள்விப்பட்டேன், ஒரு அம்மா ஒரு குடும்ப விசுவாசியா வந்துச்சு. கடைசியா பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்தப்போ கணக்கு வச்சிருக்கான், இத்தனை மாசம் தசமபாக்கு கொடுத்துருக்கேன், இத்தனை லட்சம் ரூபாய் திருப்பி தரோம், நான் வேலை சபைக்கு போறேன், நீங்களாம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எனக்கும் கணக்கு தெரியல. சில காரியங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை சில நீங்க வந்துட்டு அங்க வந்துட்டு அப்படின்னா லட்சம் கணக்குல இத்தனை லட்சம் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா திருப்பி தந்துடும். உமக்கு எனக்கு என்ன செய்யாது? யாரு விசுவாசி? ஆமா. அப்ப கொடுத்ததெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? பாஸ்டருக்கு கொடுத்தாச்சு. பாஸ்டருக்கு யாரு? பாஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தசம பாகத்தெல்லாம் கடனா கொடுத்துருக்கான். கடனா கொடுத்தத திருப்பி கேட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன், சொல்றேன். 2 ஆண் பிள்ளைகள் போன பிற்பாடு அதை கொடுப்பதில் பிள்ளைகள் எல்லாம் பின்னோக்கி நல்ல ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் வாலிப வயசுலேயே நல்ல நான் பார்த்தேன். நான் ஆவியில் தான் வாலிபத்திலேயே ஆண்டவருக்கு அவங்க எவ்வளோ வைராக்கியமா இருக்கிற அப்படிங்கிற பிள்ளைகள் எல்லாம் பெருமாண்டத்துல போய் எப்படியோ போய் அந்த குடும்பங்கள்லாம் சிறகி போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்துல இருக்க, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நீங்க கட்டாயத்தினால கொடுக்காதீங்க. கொடுத்தத இவ்வளவு கொடுத்த அவ்வளவு கொடுத்த நீ பெருமை பீத்திட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில வந்ததெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்தது, எடுத்துக்கொண்டா அவ்வளவுதான். அல்லேலூயா. பண்ணப்பா எந்த இடத்துலையும் நான் கொடுத்தேன், நான் தான் முதன்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லை. பந்தி விசாரணைக்கு 7 பேரை தெரிந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய பெயர் என்று வருத்தப்படல. இவன் மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறான், அவனை உற்சாகப்படுத்துகிறான், திடப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சில நேரங்களிலே அவன் எல்லாரோடு சபைன்னா என்னங்க? கிறிஸ்துவினுடைய சரீரம். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா போட்டியோட பொறாமையோட இருக்கக்கூடாது. இந்த பர்னபாவை கொஞ்சம் பாருங்க. அவன் மற்றவர்களை திடப்படுத்துகிறவனாய், ஊக்கப்படுத்துகிறவனாய், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவனாய் அவன் கர்த்தரை நேசித்து செய்கிறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்தான். அதான் பைபிள் சொல்றது. சபை அப்படின்னா என்ன? அது ஒரு முன்மாதிரியா காட்டணும். சபை அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க வாசித்து பாருங்க. 1 Corinthians 12வது அதிகாரம் 26, 27 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. டக்கு வாசிங்க. பிள்ளைங்க பக்கத்துல இருந்து வாசிங்க. டக்குனு உட்கார்ந்து தூங்காதீங்க. டக்குனு ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு அவயம், நம்முடைய சரீரத்தில் இவ்வளவு உறுப்பு இருக்கு. என்ன உறுப்புலாம் இருக்கு? நம்முடைய சரீரத்தில் என்ன உறுப்புலாம் இருக்கு சொல்ல பார்க்கலாம். கால் இருக்கு, கை இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் உங்க பிள்ளைங்க ஒண்ணு உங்களுக்கு காயப்பட்டா உங்களுக்கு வலிக்கும். நம்ம எல்லாருக்கும் வலிக்கும். சின்ன காயம் வந்தாலே சரீரம் முழுவதும் சில பேர்லாம் அப்படியே தூக்கிட்டே தான் நடக்குது. சின்ன காயத்து கூட தெரியுமா? 4 பேருக்கு சொல்லலன்னா அவ்வளவுதான். உங்க பிள்ளை உங்க பேரை வீட்டுல இருக்கிறான், அங்க கையில கட்டி கிடைச்சிருச்சு, தூங்கும்போது அப்படி முடிய வந்து வெட்டி விட்டான். உங்களுக்கு வழியே இல்லை. இப்படி கொஞ்சம் வெட்டி விட்டாங்க வைங்க, போச்சா?
எனக்கெல்லாம் பேரன் பேர் இவர் போய் இருக்குமான்னு கூட தெரியல. இங்க இப்ப இருக்கிறது கூட இருக்குமான்னு தெரியல. ஆமா. முடி போச்சுனாலே உங்களுக்கு அவ்வளோ மூடலாமா அதை எவ்வளவு சங்கடப்படுவீங்க. அது என்ன முடியாவது இந்த உடம்பு முழுவதும் மூளை புத்தி எல்லாம் சங்கடப்படுது. ஒரு அவயவம் துன்பப்பட்டால் எல்லாமே துன்பப்படும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லாம் மகிமைப்படும். அவை நீங்களே என்னவா கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவமாயும் இருக்கிறீர்கள். சபைனா இதுதான். எல்லாரும் ஒருத்தருக்கு வரலாம், இன்னொருத்தருக்கு வரைக்கும். அதே அவன் ரோமர்களுக்கு நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அழுகிறவர்களுடனே ரோமர் 12 சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய சபை திருச்சபை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தே உங்களுடைய மனநிலை நம்ம கொஞ்சம் சிந்திங்க. சிரிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. நம்ம மனம் மாறல, அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பர்னபாவுடைய சுபாவம் என்னன்னா அவன் எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தினான், திடப்படுத்தினான். அழுகிறவர்களுடனே அழுதான், திடப்படுத்தினான், பலப்படுத்தினான், மற்றவர்களை தாங்கினான், பலப்படுத்தினான். எல்லா விதத்திலும் நான் எந்த விதத்துல மற்றவர்களுக்கு துணையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அதுல ஊக்கமாக இருந்தான். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களே. ஒருத்தருக்கு ஒரு துக்கம்னா போய் நீங்க அவங்களோட துக்கத்துல என்ன செய்யுங்க, பங்கெடுக்கும். ஒருத்தருக்கு சந்தோஷப்படுங்க அப்படின்னு பைபிள் சொல்றது. துக்கத்துல கூட சந்தோஷப்படுறோம், பங்கெடுக்கிறோம். ஓ சரி, ஒரு துக்கம் வந்துருச்சு அந்த வீட்டுல போய் உடனே விசாரிப்போம். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு நம்ம உதவிகள் செய்ய முடியும், என்ன செய்வோம், உடனே செய்யும். ஆனா சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுவீங்க. சில பேருக்கு துக்கப்படுறது ரொம்ப ஈஸிங்க. அவங்க துக்கமா இருக்கிறாங்க, நாம துக்கப்படுறோம். அடுத்தவனுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சு, உங்களோட அதிகமா கிடைச்சிருச்சு, அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுவீங்க. என்ன ஆண்டவர் இத்தனை வருஷமா வாரேன் சர்ச்சைக்கு, கண்ணே தெரியும், அவன் இப்பதான் வந்தான், அவன் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுறான். நான் இன்னும் இருக்கிற பிரச்சனையே என்ன, அழுகிறது கூட அழுதுருவாங்க. அப்படி முகத்தையாவது ஒரு வச்சு நமக்கு இவ்வளவு சங்கடம் வந்திருக்க கூடாது, இவ்வளவு துன்பம் வந்திருக்க கூடாது, ஜெபம் பண்றேன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறவங்க சந்தோஷப்படுங்கன்னா எரியுது, எனக்கு தாங்க முடியல, எரியுது. அது எப்படி அவனுக்கு சந்தோஷம் வருதா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதான், இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இதுதான். ஆனா இதுதான் சபைக்கு வந்திருக்கான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி போட்டியோ பொறாமையோ நமக்கு வரக்கூடாது. பர்னபாவுக்கு அப்படி இல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் உயரும் போது உயர்ந்து அவன் நேரம் வேகமா போது நான் சொல்றேங்க, அவன் மற்றவர்கள்லாம் திடப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், நமக்கு இன்னைக்கு தெரியும் பவுல் பெரிய அவன் ஊழியக்காரன். அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி ஊழியத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா இந்த பர்னபா. அல்லேலூயா. நீங்க வேணா வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 26 27 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லிடுறேன். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது அவருடைய வஸ்திரங்களை காத்துக்கொண்டு அதற்கு அனுபவமா இருந்தவன். இப்போ கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறதற்காக போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்தித்து விட்டார். இப்போ 3 நாள் உபவாசம் இருந்தான். அனனியா வந்தவன் அவனை தொட்டு ஆசீர்வதித்தான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை கர்த்தர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நானம் அவன் அந்த ஞானஸ்நானத்துடைய உடன்படிக்கையில் உடனே உடன்பட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ அங்க பிரசங்கம் பண்ணி அப்படியே கடந்து வந்துட்டு அவனுக்கு அவன் சில உபத்திரவங்கள் வந்த போது கூட சீஷர்கள் அவனை அனுப்பிக்கிறாங்க. அவன் யார்கிட்ட வந்து சேர்ந்துடலான்னு பார்த்தா யார்கிட்ட, எருசலேம்ல சீஷர்கிட்ட வந்து சேர்ந்துடலான்னு பார்க்கிறான். ஆனா சீஷர்கள் அவனை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கல. ஏன்னா இவன் கொலை செய்தவன், கிறிஸ்தவர்கள் நிமித்தம்
செய்கிறோம்? துன்பப்படுத்துகிறோம். இவன் ஒருவேளை மார்க்கத்துல நல்லவன மாதிரி வந்து நம்மள துன்பப்படுத்ததான் வரானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற வேலையில நம்ம வாசிக்கிறோம். அவன் 26 வாசிக்க சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்ந்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இவன் தைரியமா கூப்பிட்டு போறான். நீ வா. யாருமே ஏற்றுக்கல. இவனை பார்த்தா பயப்படுறாங்க. எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. இவன் தைரியத்தோடு கூப்பிட்டு போறான். அந்த தைரியம் என்ன தைரியம்? கிறிஸ்துவுக்குள்ள ஒருவேளை துன்பம் வந்தாலும் பரவாயில்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் யாரும் புறக்கணிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் நல்லவன். அவன் ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவன். அவன் ஆவியிலே நிறைந்தவன். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவன் இந்த உலகமே தள்ளினாலும் நான் தள்ள மாட்டேன். கூடவே சேர்த்து கொடுப்போம். அல்லேலூயா. யாரையும் தள்ளல. பொறாமை வரல. போட்டி வரல. உங்களுக்கு தெரியுமா இந்த அப்போஸ்தல ஊழியத்துல இந்த பர்னபா தான் அவன் இந்த சவுலை கூட்டி கொண்டு போகிறான். அவன் அப்படியே அந்த பிரயாணப்பட்டு போகும்போது போக பவுல் தெய்வனா மாறுகிறான். அவன் பர்னபா ஒரு நாள் வருத்தப்படல, கோபப்படல. வளரட்டும். அல்லேலூயா. பெருகட்டும். நல்ல ஊழியம் செய்யட்டும். அவன் திடப்படட்டும். அவன் பலப்படட்டும். இப்ப கூட்டி கொண்டு போனது மாத்திரமல்ல, அந்தியோகியா சபையில அவன் நம்ம முதல்ல வாசித்தோம் 11வது அதிகாரத்துல அந்தியோகியாவுல நிறைய விசுவாசிகள் வந்துட்டாங்க. அங்க போனவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால அங்க ஒரு கூட்டம் இருக்குது. இது எருசலேம்ல இருந்து இவர் யார் அனுப்புறாங்கன்னா பர்னபாவை அனுப்புறாங்க. அவன் அங்க போய் எல்லாரும் பார்த்து நீங்க அந்த உறுதியா மன நிர்ணயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இவன் நேர எங்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பவுல் அதுக்கப்புறமா அவன் சொந்த ஊருக்கு போயிட்டான். தர்சிக்கு போயிட்டான். அவன் தர்சு பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பர்னபா அவனை தேடி போறான். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25, 26 வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. இந்த அந்தியோகியா சபையில நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க 13வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பர்னபா சவுல் இவங்க எல்லாரும் போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. ஆனா சவுலை கொண்டு வந்ததே யாரு? அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போனது மட்டும் கிடையாது. இப்போ இவனை அந்தியோகியா பண்ணவனே இங்க ஊழியம் செய்யறான். ஊழியம் செய்யும் போது இந்த சவுல் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவன் இப்ப என்ன செய்யறான்னு தெரியலையே. ஊழியம் செய்யறானா இல்லைன்னா ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறான்னு தெரியல. அவனை பார்க்க போகணும். இந்த அவன் உங்களுக்கு தெரியுமா இந்த அந்தியோகியாவில இருந்து அந்த தர்சு பட்டணத்துக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 100-150 கிலோமீட்டர் நடந்துதான் போனோம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல நடந்து போனோம். அன்னைக்கு ஒரு கடலை மேல வச்சுட்டு போனோம். 4 நாள் 5 நாள் பிரயாணம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்றது எதுவும் இல்லை. அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் தெரியல. அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலையே. தேடி போறான். போய் அவன் அழைத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. என் கூட இருந்து ஊழியம் செய். இங்க இருந்து ஊழியம் செய். நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன். முதல்ல சவுலை அவன் பவுலாக மாற்றி ஊழியங்களை பயன்படுத்தினது யாருன்னு கேட்டா இந்த பர்னபா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கணும். அவர்களுக்கு எந்த விதமான போட்டியோ பொறாமையோ இல்லை. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட்டான். அழுகிறவர்களுடனே அதுதான். யாருமையாவது கசப்பு வெறுப்பு நம்ம மற்றவங்க வளரும் போது போட்டி பொறாம வருதுன்னா கொஞ்சம் மாறிவிடணும். அல்லது இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து மாற்றுங்க. நான் திருச்சபையில் அங்கமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நான் எல்லாரும் கிறிஸ்துவை சரீரமாக சபையில் அங்கமாக இருக்கிறோம். நமக்குள்ள போட்டியோ பொறாமையோ வாக்குவாதங்களோ இருக்கவே கூடாது. ஒரு சந்தோஷப்பட இன்னொருத்தர் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தருக்கு தேவை இருக்கும் உதவி செய்யுங்க. நீங்க அவர்களுக்கு ஆறுதலா நில்லுங்க. தேர்தலா நில்லுங்க. நான் எப்போதும் சொல்லுகிறது அதுதான். சில துக்க வேண்டுகள் வரும்போது விசுவாசி அந்த இடத்துல நில்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன். நான் சில இடங்களில் அவன் அடக்க ஆராதனைக்கு போகும்போது என்னுடைய
விசுவாசிகள் கூட்டம் ஒரு கூட்டம் ஜனம் இருந்தாலும் சில நேரத்துல என் புக்க கையில, என்னுடைய பைபிளையும் பாட்டு புக்கையும் கையில வச்சுட்டு ஒரு ஆளாத பிடிக்க முடியாம ஒரு கையில மைண்ட் வச்சுக்கிட்டு அடக்காத நடத்துல அனுபவங்கள் உண்டு. விசுவாசிகள் எல்லாம் எங்க தூரமா இருக்கிறாங்களா? இல்ல, அங்கதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய சபையில சில நன்மைகளும் வரும், தீமைகளும் வரும், துக்கமும் வரும், சந்தோஷமும் வரும். சந்தோஷ நாட்களில் எல்லாரும் கூடி வருகிறது போல துக்கம், ஒரே ஒரு துக்க வீடு வருது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா லீவ் போடணும். அன்னைக்கு நீங்க எல்லாரும் அங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பம் கிறிஸ்துவின் குடும்பத்துல சரீரத்துல நீங்களும் நானும் அங்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அவன் நீங்க அன்னைக்கு என்னென்ன காரியத்திலாம சொல்லி லீவ் போடுவீங்களே, அன்னைக்கு நீங்க எல்லாரும் அங்கதான் இருக்கணும். நம்முடைய சபை அப்படிதான் இருக்கணும் எப்போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லவா அவனுக்குள்ள சுயநலமே இல்லை, அவனுக்குள்ள போட்டி போடாமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உதவி செய்யணும், தேற்றணும், மாற்றணும். தனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்த ஒரு பெருமையும் இல்லை, எதை குறித்தும் கவலைப்படலாம். ஆண்டவருக்காக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் செய்வேன். என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என் ஆண்டவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்திருக்கிற ஒரு உறுதியோடு இருந்தான். அல்லேலூயா. இன்னொரு காரியமும் அவன் நடந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பர்னபா இந்த அந்தியோகியாவில் இருக்கிறான். இப்போ அவங்க அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சு எருசலேம்ல. பஞ்சம், கொடிய பஞ்சம். ரோம அரசாங்கத்தினால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துற ஒரு பக்கத்துல, உபத்திரம் ஒரு பக்கத்துல, அதே வேளையில பஞ்சம் வந்த பொழுது இவன் அதெல்லாம் சொல்றான். இந்த அந்தியோகியாவது இருந்து அங்க காசை கலெக்ட் பண்ணி அங்க போய் சபைகளுக்கு உதவி செய்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிரபுதையூர் ராணியினுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அல்லேலூயா. ஒரு சபை உபத்திரவத்துல போது, ஒரு காலத்துல எருசலேம் சபையில எல்லாம் இருந்துச்சு, எல்லாரும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. ஆனா இந்த பஞ்ச காலத்திலையும் வந்து கஷ்டம். அந்தியோகியாவில் இருந்து பணத்தை சேகரித்து அங்க கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு மிஷனரி ஊழியத்தை தாங்கிட்டு இருந்தோம், அது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, மாசம் மாசம் ஒரு 100 ரூபாய் உங்களால் உதவி செய்யறதுக்கு தொடர்ந்து யாருமே செய்யலை. ஒரே ஒரு 2 பேரோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன செய்தாங்க, அதை மறக்கலை. நாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றேன், வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சாப்பாடு ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியக்காரன் எப்ப நல்ல ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அவன் தேவைகள் அவன் சந்திக்கப்படுமான அவன் சந்தோஷமா ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அவன் தேவை சந்திக்கப்படல, அவன் வீட்டுல தேவை சந்திக்கப்படல. சில நேரத்துல ஊழியக்காரன் மனைவி ஊழியத்துக்கு வந்தவங்க அதை அனுசரிச்சு. நான் என் அனுபவத்துல சொல்றேங்க, நான் அதை தாங்கிக்குவேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே. ஆனா என் பிள்ளைகள் எதையாவது கேட்கும் போது சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா என் உள்ள உடைந்து போகிறது. எல்லா ஊழியக்காரனுக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்ப ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியம் செய்யணும்னா அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். எதற்காக ஊழியத்தை தாங்கணும், எதற்காக அவன் மிஷனரிகளை தாங்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு 100-200 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஊழியக்காரன் அவன் மன உற்சாகமாய் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். நான் அனுப்புகிற ஒரு 1000 ரூபாய் அவன் வாழ்நாள் பெரிய செட்டில்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாளோ அவனுடைய பசியாரோ அவன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா அந்த கிடைக்கிறனுக்கு சந்தோஷமா ஊழியம் செய்யும். அல்லேலூயா. சில நேரங்களில் நெருக்கப்பட்டு போகுது. ஆண்டவர் சில மனிதர்கள் மூலமாக செய்கிற உதவிகளை நான் நினைத்து பார்க்கும்போது என்னுடைய ஊழியர் நன்றியாக எவ்வளவு நல்ல நம்மை காண்கிறவர் மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல ஊழியம் செய்யணும் என்கிற எண்ணம் ஊக்கம் வருகிறது. அல்லேலூயா
சபையா இருந்தா நம்ம சபை மட்டும் வளரக்கூடாது, ஊழியங்களை தாங்குகிறவர்களாய் மாறணும், ஊழியர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும். நீங்க உழைக்கிற உழைப்புல ஒரு பகுதியை நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிஷனரிகளை தாங்கணும். நம்முடைய கண்காணாத இடத்துல அவன் வாசறியாத இடங்கள் எல்லாம் போய் சுவிசேஷத்தை எப்படியாக அறிவிக்கணுமே அப்படின்னு அவன் அங்கிருந்து எல்லாரும் இங்கே வேலைக்கு வராங்க. ஊழியர்களை மட்டும் தான் இங்கிருந்து அங்க போறான். உண்மையா இல்லையாங்க? உண்மையா இல்லையா? நான் போன வாரத்துல ஒரு வேலை ஒரு பாஸ்டர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அவர் டாக்டரா இருக்கிறவர், அவர் மனைவி டாக்டரா, ஆனா மிஷனரியா ஊழியர் மிஷனரியா ஒரு தரிசனத்தோட. அவர் ஒரு பெரிய சர்ஜனா. அவர் இன்னைக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல அழைக்கிறாங்க, வாங்க உங்களுக்கு நாங்க இவ்வளவு சம்பளம் தரோம், லட்சக்கணக்கில் தரோம். ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் எவ்வளவோ இருக்குது, சத்தியத்தை கேட்காத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. அங்கேயே பசி பட்டினி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிதான் அங்க இருந்து எல்லாரும் இங்க வரும்போது இங்க இருந்து யார் அங்க போறான்னா ஊழியக்காரன் போறான். எல்லாத்தையும் சகித்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் நிற்பேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்போடு அவன் கடந்த வாரத்துல அவன் இன்னொரு பாஸ்டர் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணும்போது, இப்ப நான் கல்யாணமாகி 2 மாசம் ஆச்சு. அந்த இளம் தம்பதி ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. திடீர்னு அந்த பாஸ்டர் மீட்டிங்ல சொன்னாங்க, உங்களால என்ன உதவிகள் அவங்களுக்கு செய்யுங்க. கொஞ்சம் முன்னாடி அறிவிச்சிருந்தா கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமோ, சரி இருந்ததை செய்யுங்க, உள்ளதை செய்யுங்க அப்படி சொல்லும்போது எல்லா ஊழியக்காரர்களும் அது தங்களால் இயன்றதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் ஏதோ நம்ம 10 ரூபா 20 ரூபா 1000 ரூபா கொடுக்கறது நல்ல இல்லைங்க. நம்ம சந்தோஷமா கொடுக்கறது கண்காணாத இடத்துல சில ஊழியக்காரர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைதான். அனைவருடைய சோதரத்தினால கிருபை பெருகும். நாம கொடுக்கிற சின்ன காணிக்காம தேவையில் இருக்கும்போது அங்க கிடைச்சா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா? அந்த ஸ்தோத்திரத்தில் அந்த நன்றி மொழியில உண்டாகிற பிரதிபலன் அது உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பர்னபா என்ன செய்தான்? நெருக்கப்படுகிற சபை ஐயோ பஞ்சத்துல அவன் உபத்திரப்படும் போது இங்கிருந்து சேகரித்து கொண்டு போய் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரவாயில்ல, நாம இன்னைக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், நல்ல இடத்துல இருக்கிறோம். அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இருக்குல்ல, இங்க இருக்கிறது அவன் கர்ம பணத்தை சேர்த்து கொண்டு அதை அவர்கள் எல்லாம் பைபிள் சொல்லுகிறது, அதை சேகரித்து பர்னபா சவுல் கையில ஒப்பு கொடுத்தாங்க. அவ்வளவு உண்மை உள்ளவங்க, நீங்க தான் அதை எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து செய்யணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டும், ஒரு பகுதியை ஆண்டவருக்கு என்று உங்க உழைப்பின் பலனை நீங்க ஆண்டவருக்கு என்று நீங்க தயவு செய்து எடுத்து வைங்க, அது உங்களுக்கு பலனாய் மாறும். அல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நீங்க உங்களுக்காக என்னெல்லாமோ செலவு செய்கிறீங்க, கரெக்ட், உங்களுடைய தேவைக்காக தான் நீங்க உழைக்கிறீங்க. ஆனா ஒரு பகுதி ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, மிஷனரிக்காக அட்லீஸ்ட் ஒரு உண்டியலாவது சேர்த்து இது மிஷனரிக்கு தனிப்பட்ட முறையில சேர்த்து வைங்க. மிஷனரி ஊழியர்கள் ஒரு அட்லீஸ்ட் நம்ம மாசம் கொடுக்கலன்னா கூட கிறிஸ்துமஸ் டைம்லயோ அந்த வருஷத்துல ஒரு தடவை அதை எடுத்து ஏதாவது ஒரு மிஷனரிக்கு உதவி செய்வோம். சமீபத்தில் சில பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் முக்கியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு அதையெல்லாம் எடுத்து கொடுத்தோம். எவ்வளோ இருந்துச்சு? 1700 ரூபாய் வாங்கணும். அதே மொத்தமாக நாங்கள் மட்டும் போட்டு ஒரு ஊழியத்துக்கு கொடுத்தோம். சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களை கொஞ்சம் விதமாக சேர்த்தது, அதை வந்து கொஞ்சம் விதமாக சேர்த்தது ரொம்ப எளிமையானவர்கள் தான். நாம் அதை சேர்ந்தது கொடுக்கும்போது அது ஊழியத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பண்ணுவா, அவன் சபைகளை தாங்குகிறவனாக இருந்தான், சபைகளை குறித்த கரிசனை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. தூக்க விடுறோமா? ஒரு அலையிலே சொல்லுங்க. எப்போ முடிப்பீங்க? சொல்லி முடிச்சிடவா? என்ன சரி, என்ன ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். சரி, நான் நல்ல குணம் நம்ம அப்படி மாறும். இன்னைக்கு நம்ம போகும்போது சும்மா போயிடவே கூடாது. பர்னபாவை போல நம்ம அப்போ இந்த கர்ம பணத்தை எங்க கொண்டு கொடுக்குறாங்க? அந்தியோகியால இருந்து எங்க கொண்டு கொடுக்குறாங்க? எருசலேம் கொடுக்குறாங்க. எருசலேம் கொடுக்குறாங்க. எருசலேம்ல ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணாங்க. அந்த வீட்டுல இருந்த பையன் பேர் என்ன பேரு?
ஆ, ஜான் பாலா ஜான் மார்க் ஜான் மார்க். அவனை இந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வரும்போது அவனை கையோட கூட்டிட்டு வராங்க. எங்க ஊழியத்துக்கு கூட்டிட்டு வராங்க. பாருங்க, நீங்க 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மருவே கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். எங்க வந்தாங்க? அந்தியோகியாவுக்கு வந்தாங்க. இப்ப அந்தியோகியாவை வந்து இவனையும் கூட்டிக் கொண்டு வந்து ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 13வது அதிகாரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் உபவாசித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன திருமணம் பெற்றுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். அல்லேலூயா. இவங்க சபையில போதகர்களா இருந்தாங்க, தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். போதும், பவுலையும் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க. அங்கதான் மிஷனரி ஊழியம் தொடங்குகிறது. அல்லேலூயா. என்ன ஊழியம்? மிஷனரி ஊழியம். அறியாத தேசங்களுக்கு, அறியாத பாஷைகளுக்கு, அவன் யாருமே தெரியாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு முதலாக ஆண்டவர் யாரை அனுப்பினார் சொல்லி கேட்டார். பவுலையும் சவுலையும், பர்னபாவையும் சவுலையும் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டும், சவுல் தான் அவன் மிஷனரியா போகணும் அப்படின்னு இருந்தாலும் பர்னபா இருந்தானா ஊழியத்துல இவர்களை இடப்படுத்தி கொண்டு போக முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆரம்ப காலத்துல இருந்தே பர்னபாவை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால டீக்கன் வேலை இல்லை, பந்தி விசாரணை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கல. ஒருவேளை இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அவன் சில சபைகள்ல கொஞ்சம் பாட்டு பாட ஆரம்பிச்சா ஆராதனை வீடு சொன்ன ஒரு வாழ்க்கை ஒருத்தர் வீட்டுல நடந்துட்டா போதும். தீர்க்கதரிசி வயசு 19 கூட ஆகல. ஊழியர்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணி சொன்னது நடந்துச்சுன்னா போச்சோம். தீர்க்கதரிசி, அதுல இன்டர்நேஷனல் தீர்க்கதரிசி நம்ம போடுறாங்க, சர்வதேச தீர்க்கதரிசி. நான் ஒன்லி நேஷனல், சர்வதேச தீர்க்கதரிசி. ஆராதனை வீரர் அக்கினி பிரசங்கியார், வரங்களை வெளிப்படுத்துகிறவர். என்னன்னு பேராம இருக்கு தெரியுங்களா? ஒரு ஊழியர்கள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கு. அப்படி ஒரு முன்னாடி ஒரு அடைமொழியை போட்டாதான் அன்னைக்கு வந்துட்டு மக்கள் என்ன செய்யறாங்க? பெரிய ஆதரவு. அப்படிதான் ஊழியம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட ஒன்று சொல்றேன். திருச்சி பகுதியில் ஊழியம் செய்தவர்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிற சில காரியங்கள் ஆண்டவர் செய்தார். ஆமென். அவர் வந்துட்டு அரபு கண்ட்ரிக்கு ஊழியத்துக்காக போயிருக்காரு. அரபு நாட்டுல ஊழியத்துக்காக போயிருக்கிறாரு. அரபு கண்ட்ரிக்கு ஊழியத்துக்காக போனவங்க ஒரு அம்மா கொஞ்சம் வயது பெருசா போயிருக்கு. இவர் சும்மா இருக்கணும் தான் தீர்க்க தரிசனம் வர வந்துச்சு. உடனே தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இன்னாரின் பேரை ஆண்டவர் வந்து சொல்லுகிறான். அந்தமா வயிற்றுப்படி கட்டியோட ஆபரேஷன் வந்திருக்காங்க. அந்தமா வந்து போகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாட்டேன், நீ பிள்ளை எடுக்க போற அப்படின்னு நான் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. பெரிய பிரச்சனையாகி எப்படியோ காப்பாற்றி அண்ணன் எல்லாம் அப்புறமா அங்க ஊழியத்துக்கு கூப்பிட்ட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஐயோ தெரியாம நடந்துருச்சு. அது வேற ஒரு தேசத்துல ஏன்னா சர்வதேச தீர்க்கதரிசி வெளிநாட்டுக்கு போனா பயங்கரமா தீர்க்கதரிசனம் வந்துடும். ஆமே 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா ஜனவரி 1 நாளே ஒரே தீர்க்கதரிசனம் கூட்டம் தான். தமிழ்நாடு, இந்தியா, சைனா, ஜப்பான், நேபாள், அப்படி உலகத்தை பத்தி அப்படியே தீர்க்க தரிசனம் தான். இப்போ எலெக்ஷன் வருது, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆட்சி தான் வரும், கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் நடக்கும்.
அதனால ஆண்டவர் மாத்திட்டார். ஒழுங்கா ஜெபம் பண்ணாங்க, சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். ஜெபம் பண்ணணும்ல, ஜெபம் பண்ணீங்களா? உங்க ஜெபம் பண்ணல, கர்த்தர் வாக்கு மாத்துறாரு, நீங்க ஜெபம் பண்ணாலும். ஆனா ஆண்டுடைய வாக்கு சொல்றது பொய் சொல்லாத மனுஷன் அல்ல, மனமாற அனுப்புத்திறன் அல்ல. ஆனால் நல்லா கவனிக்கணும், மிஷனரி ஊழியமாய் அவன் ஆண்டவர் இவனை எதற்காக பக்குவப்படுத்தி வைத்தார்னா, எந்த விதமான ஆசையும் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். ஊழியர்களை ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், பக்கத்தாவே நீ மிஷனரி ஊழியத்துக்கு போகணும். மற்ற அவன் சவுலுக்கு நீ திறனாயிருக்கணும். போகிற இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு சேர்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் போச்சு. அப்போ இது போகும்போது இந்த எருசலேமிலிருந்து ஒரு பையனை கூட்டு வந்தாங்கல்ல, யாரு? ஜான் மார்க். இவனை கூட்டு போனாங்க, ஊழியருக்கு கூட்டு போகும்போது பாதி வழியில் அந்த மிஷனரி ஊழியனா சும்மா இல்ல. நாம கவனிக்கணும், அவங்க கப்பல் ஏறி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பஸ் ஏறி நான் இந்த ஊருக்கு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போறது கிடையாது. அன்னைக்கு கப்பல் ஏறுவாங்க, கப்பல் ஏறுற திசைக்கு தான் போய் சேரணும் தெரியாது. காத்து அந்த பக்கமா அடிச்சுச்சுன்னா போய் வேண்டியது. அப்படியே வேற நம்ம பைபிளே பாக்குறோம். அப்போ சில அவங்க மிஷனரி ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆனா இன்னொரு பக்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனாலும் போன இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அல்லேலூயா. ஐயோ நாம நினைச்ச இடத்துக்கு போகாம இங்க வந்துட்டோமே, பரவாயில்ல, எதற்கு வந்திருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்க தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்ப இந்த பையனை கூட்டு போறாங்க. அங்க சரியான பாஷைகள் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, சரியான முறையில எந்த விதமான நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, சில நேரத்துல பட்டி கிடக்க வேண்டியது இருக்கு, சில நேரத்துல அவன் மக்கள்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இருக்கு, சில நேரத்துல அடி வாங்க வேண்டியது இருக்கு. இந்த ஜான் மார்க் என்ன பண்ணாருன்னா, பாதியிலேயே சொல்றாரு, இது நமக்கு கொண்டு வராதுங்க, இந்த ஊழியம் எனக்கு, நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஏதாவது சபையில போய் இருந்து செய்யறேன், இதெல்லாம் எனக்கு ஒருவேளை மிஷனரி ஊழிய அழைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே திரும்பி வந்துட்டான். இந்த சவுல் இருக்கிறார்ல, சவுல் இவர் வேற பிரமாணத்தை படிச்சவர். இவர் எதனாலும் கட்டம் ரைட்டா பேசுறாரு. எதனாலும் ஊழியத்துக்கு வந்தல கலப்பையில கை வைத்த பாரு, திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒழுங்கா வந்து செய்யணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்யணும், ஊழியத்தை செய்யணும். இல்லை எனக்கு ஊழிய அழைப்பு, எனக்கு மிஷனரி அழைப்பு இல்லை, நான் போறேன். அப்போ சவுலுக்கு பயங்கரம். நாங்க சாப்பிட்டு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னோமா? இல்ல நாங்க வச்சுக்கிட்டு உனக்கு இல்லைன்னு சொன்னோமா? எல்லாரும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். நாங்க படுற கஷ்டத்தை நீங்க பட்டுதானா என்ன? அப்படின்னா ஊழியத்தை எல்லாம் பாதியில போகக்கூடாது அப்படிங்கிறது இவனுக்கு போகும். அவன் என்ன செய்தான்? நேரே எருசலேமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா இவங்க ஊழியத்தை அப்படியே செய்துட்டு வராங்க. ஒரு 2 வருஷம் அப்படியே ஊழியம் முடிச்சுட்டு மறுபடியும் வராங்க. எங்க? அந்தியோக்கியாவுக்கு வந்து வைப்பாரு. இந்த ஜான் மார்க் என்ன செய்யறாரு? மறுபடியும் அவருக்குள்ள ஒரு குற்றம், நான் ஊழியத்தை செஞ்சிருக்கணும். சில நேரத்துல நம்ம எல்லாருக்குள்ளே வருங்க ஊழிய பாதையில சில காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வரும். இந்த ஜான் மார்க்குக்கார் வந்துட்டு பாதையில விட்டுட்டு போனான், ஆனாலும் பின்மாற்றத்தில் போகல. மறுபடியும் என்ன செய்யலாம்? திரும்பி வாராம். நீங்க அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாரி 15வது அதிகாரத்துல திரும்ப சில நாளைக்கு பின்பாடு 36வது வசனத்திலிருந்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். அல்லேலூயா. உட்கார வச்சு முடிச்சுட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா நான் இன்னைக்கு பாதியில விட்டுட்டேன்னா எனக்கு நாளைக்கு அடுத்த வாரத்தில் பாதியில சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே அந்த மெசேஜை கண்டினியூ பண்ண விடுறது இல்லைங்க. அதனால நீங்க முடிச்சு உட்காருவீங்கள
பாஸ்டர் முடிச்சுக்கிட்டே அனுப்புங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முடிக்காம அனுப்புவோம்னு நினைக்கிறீங்களா? என்ன கூட ஒரு 1/2 மணி நேரம் இருப்பேன். ஏமா ஏதாவது வேலை இருக்கமா? எஸ்தரமா ஏதாவது வேலை இருக்கமா? முடிங்க ஐயா, பார்த்துக்கலாம் தானே. முடிச்ச பிறகு போய் பார்த்துக்கலாம். உங்களை நான் இப்போ மறுபடியும் பிடிக்க முடியாது இல்லையா? வார வாரம் பாதி காணாம போயிடுது. மறுபடியும் உங்களை அடுத்த சந்தையில உங்களை பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த மார்க்கு இவன் திரும்பி மறுபடியும் மன திரும்பி வாரம் ஊழியத்துக்கு வந்து என்ன செய்யலாம்? அந்தியோகியா சபையில இருக்கான். இப்போ போய் பார்ப்போம், நம்ம ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவித்து வந்த இந்த தேசங்களுக்கு திரும்பி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது பர்னபா சொல்ல மார்க் போய் கையோட என்ன செய்வோம்? கூட்டிட்டு போவோம். ஆனா சவுலுக்கு வந்துச்சு போவோம். அவன் ஏற்கனவே ஊழியத்துல பாதியில விட்டுட்டு போனான். அவனை கூட்டி கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இவன் கூட்டிட்டு போனாங்கிறான், அவன் கூட்டிட்டு போக கூடாதுங்கிறான். ஊழியத்துல ஒரு பெரிய போராட்டம் உண்டாகும். 2 பேரும் இசைந்து நடந்தவர்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. அல்லேலூயா. ஏன்னா 2 பேருடைய குணநலன் வேற. 2 பேருடைய குணநலன் வேற. ஊழியம் என்ன செய்யறாங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல சவுல் நியாய பிரமாணத்தை கட்டளையிட்டா அவன் படித்தவன். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, காலுக்கு காலு, இப்படி வளர்ந்து வந்தவன் அவன். அவன் ஊழியத்தை பாதி அன்னைக்கு எவ்வளவு சொன்னேன், அவன் கேட்கல. திரும்ப அவன் ஊழியத்துக்கு லாக்கே கிடையாது. ஊழியத்துக்கு லாக்கே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவனை சேர்க்க கூடாதுங்கிறான். அவன் சொல்றான், இல்ல சேர்க்க. ஏன்னா அவன் ஆளுகளின் மகன், அவன் யாரையும் தள்ளாதவன். இல்ல, ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும். செங்கல்பட்டுல செக்கினாசம் ஒரு ஊழியம். அந்த ஊழியக்காரர் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க மாட்டார். ரொம்ப அதை பார்த்தாலே ரொம்ப அவருக்கு 5000 10,000 ஆளு ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருக்காங்க. அவரு வாலிப வயசுல ஊழியத்துக்கு போய் ஒரு ஸ்தாபனத்துல போய், ஐயா நான் ஊழியத்துக்கு நீ ஆண்டவர் அழைக்கிறாரு, ஊழியத்துக்கு வரேன் கேட்டப்போ முட்டியை காட்டு அப்படின்னாங்க. முட்டியை பார்க்கணும். சில அந்த நாட்கள்ல சில பேர் அப்படிதான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த முட்டிலாம் வந்து நல்லா உங்களெல்லாம் ஒரு நாள் பார்க்கணும். 2 நிமிஷம் முட்டி போட முடியலங்க. 2 நிமிஷம். அப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஊழியக்காரங்க நீங்க மாட்டிருந்தீங்கன்னா என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முட்டியை காட்டு அப்படின்னா இவருக்கு லைட்டரா ரிஜெக்டட். நீ ஊழியர்கள் ஆகிட்ட போ, ஊழியம் செய்யணும் ஆசை இல்லையா? தள்ளிட்டாங்க. இவங்க ரொம்ப வருத்தத்துல சிக்கின் ஆசிரியப்படி பாஸ்டர் இடத்துல அவர்கிட்ட போய் சொன்னாரா, நான் ஊழியமாக செய்யணும் எனக்கு ஆசை இருக்கு, யாருமே என்னை சேர்த்துக்கிற மாதிரி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அவரு அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர். அவர் சேர்ந்து அவர் அட்ஜஸ்டா வச்சு அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவர் அவரை செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வந்து வெள்ளி வகத்தில் தான் இப்போ அவங்க சர்ச் இருக்கு. நீ அப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வரும்போது இவர் ஒரு சின்ன கூட்டம் தான், ஒரு 50 பேர் இருக்கிற சபையை செஞ்சுட்டாரு. இவரை விட்டுதான் இன்னைக்கு தலைமை சபையை விட அதிகமான ஆத்துமாக்கள் அந்த சபையில் இருக்கு. யாராவது ரிஜெக்டட் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை வைத்துக் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. என்னன்னா அன்னைக்கே அப்படியே எல்லாரும் நீ அவங்களே தள்ளிட்டாங்க. என் மணி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அப்படின்னு சொன்னா நீங்க தெரியும். அவர் சொல்ற அடிக்கடி சொல்றார், எல்லாரும் என்னை தள்ளினது என்னை உற்சாகப்படுத்தினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், பயங்கர கடினமான ஆளு. ஆனா ஊழியத்துல பயங்கரமான வைராக்கியம், அந்த வைராக்கியம் எல்லாருக்கிட்டே இருக்குன்னு நினைச்சான். ஆனா பர்னபா அவன் இல்ல, எல்லாருக்கும் தவறு வரும், எல்லாருக்கும் தவறு வரும். அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்தான். அவனுக்கு தெரியுமா, பர்னபா கொடுத்த வாய்ப்பு தான் சுவிசேஷம். 4 சுவிசேஷங்கள்ல மார்க் என்ற சுவிசேஷத்தை எழுதினது யாரு? இந்த மார்க். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு நிருபங்கள் எல்லாம் எழுதினது யார் தெரியுமா? பேதுருக்கு உடனாளியாவே இருந்து அவன் கூடவே ஊழியம் செய்து. பேதுருக்கு படிக்க எழுத படிக்கலாம் தெரியாது. அவன் சொல்ல சொல்ல அவன் எழுதினது யாருன்னு சொன்னா வேத வழிகள் சொன்னாங்க, இந்த மார்க் தான். ஏன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் நினைக்கிறேன், 11 13. அவன் மார்க் என்னுடைய குமாரன் என்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு
அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி தட்டி கொடுத்த அந்த ஊழியம் இப்போ இவை அவன் நிருபங்களை எழுதுகிறார், அவன் ஊழியத்தை செய்கிறார், மற்றவர்களை இடப்படுத்துகிறார். ஒருவேளை நீ ரிஜெக்ட் தள்ளிவிட்டு இருந்தா ஒரு ஊழியர்கள் இருக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. யாரை ரிஜெக்ட் இப்ப சேர்த்து கொண்டு போகக்கூடாது. பெரிய சண்டை வந்துருச்சு. இப்ப 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு போகிறார் ஒரு பக்கத்துல, சவுல் வந்துட்டு சீலாவை கூட்டிக் கொண்டு போகிறாங்க. ஆனா அதுவும் அவனுடைய திட்டம் தான். என்னன்னா ஒரே பகுதியில ஊழியம் செஞ்சிருந்தது இப்ப 2 பார்த்தா என்ன செய்து சுவிசேஷப்படுகிறது. ஆனா பவுல் செய்த ஊழியர்கள் எல்லாம் வேதாந்தத்தில் வருகிற காரணம் தான். லூக்கா அவர்கள் கூடவே நடந்து சுற்றிக்கிட்டே இருந்தாரு, எழுதிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அன்றைக்கு பவுல் மார்க் வந்துட்டு பர்னபா கூட நடக்கும்போது அதெல்லாம் எழுதல. ஆனாலும் சில காரியங்களை எழுதினார். அப்படிங்கிற அந்த நிருபங்களை அவருக்கு சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு பொதுவா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கு இந்த பர்னபா அவனை தட்டி கொடுத்தனால போகக்கூடாது, நீ நாமே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்துக்கிட்டதுனால என்ன நடந்துச்சு சொன்னா, பர்னபா கூடவே ஊழியம் செஞ்சாரு, பேதுரு கூடவே ஊழியம் செஞ்சாரு, கடைசி நாட்கள்ல சவுல் கூடவே ஊழியம் செஞ்சாரு. அல்லேலூயா. சவுலே சொல்றாரு, சவுலுடைய கடைசி நிருபம் வந்துட்டு 2 தீமோத்தி. அந்த 2 தீமோத்தியில வந்துட்டு சவுல் சொல்றாரு பாருங்க, அவர் 2 தீமோத்தி புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்கு உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இது எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் அப்படிங்கிற சில அவன் ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க, எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு காலத்துல வேண்டாம் இவன் வேண்டாம்னு சொன்னவன் ஒரு காலத்துல அவனே சொல்றான், அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. அவனை நீ கூட்டிட்டு வா. அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்குறது யாருன்னா, யாரையும் தள்ளாதீங்க, டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. சில தோல்விக்கு வந்ததுனால எப்படி ஆகவே ஆக மாட்டேன் சொல்லவே சொல்லாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சில பிள்ளைங்க படிக்கிறதுல கூட இல்ல, உற்சாகப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. சில பிள்ளைங்க தவறி இருக்கலாம், திடப்படுத்துங்க, அவங்களை தள்ளவே தள்ளாதீங்க. நான் சொல்றேன், ஊழியத்துல எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒரே கூட இதே கல்விக்கு இருப்பாங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் 5 விரல் இருக்கு, 5 ஒரே மாதிரியா இருக்கு. சில விடுதலைகள் மாறலாம், ஆனால் திடப்படுத்தும் போது பலப்படுத்தும் போது அதுவும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் எல்லாரும் படிப்பறிவில்லாதவர்களையும் சேர்த்துக் கொண்டார்கள், வரி வசூலிக்கிறவனையும் சேர்த்துக் கொண்டார்கள், அவன் நல்லவர்களையும் சேர்த்துக் கொண்டார், முதியவர்களை சேர்த்துக் கொண்டார், வாலிபர்களை சேர்த்துக் கொண்டார், எல்லாத்தையும் அப்படி சேர்த்துக் கொண்டார். எல்லாரும் திடப்படுத்தி நடவடிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆறுதலின் மகன், அவன் திடப்படுத்துகிறவன், எல்லாவற்றையும் கட்டிருக்கின்ற மனப்பூர்வமாக செய்கிறவன், உண்மை உள்ளவன். அல்லேலூயா. நல்லவன், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன், அவன் விசுவாச வீரன். அல்லேலூயா அல்லேலூயா. செல்லுகிற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வைராக்கி கொண்டவன். அவனும் கடைசி நாட்கள் ரத்த சாட்சியாக இருந்தான். சாகுகிற வரைக்கும் இயேசுவை அவன் மனதில் காவல் சாட்சியாய் வைத்தவன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன பேர் வைப்பாங்க? ஆண்டவர்களுக்கு நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய அவன் பர்னபாவுக்கு அப்போஸ்தலருக்கு வச்ச பேர் என்ன பேரு? நமக்கு இன்னைக்கு சபையிலிருந்து ஒரு பேர் வைக்கணும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? என்ன பேர் வச்சா கரெக்டா இருக்கும், என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நானே பேர் ஒழிஞ்சிக்குவேன். எனக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பேர் வைப்பீங்க? சரி, கண்ணில் போய் சோகமான மாதிரி வருது. அப்போஸ்தலனாகிய பர்னபா சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்பட்டான், அழுகிறவர்களுடைய அழுதான்,
சோர்ந்து போனவர்களை திடப்படுத்தினான், தளர்ந்து போனவர்களை பலப்படுத்தி நடத்தினான். யாரையும் தள்ளிவிடல, எல்லாவரையும் சேர்த்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம சபைக்கு எப்படி கொடுக்கிறோம்? சபைக்கு நாம தூணா இருக்குமா? சபைக்கு நாம ஆறுதலா இருக்கிறோமா? சபைக்கு நாம விலனா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களா இருந்தால் ஐயவு செய்யும். ஒருவேளை யாரையாவது கசப்பு வெறுப்போடு இருக்கணும், பேசி தூக்கிடுங்க. நான் சபையில ஆறுதலின் மகனா இருக்கணும் ஆண்டவரே. நான் சபையை ஊக்கப்படுத்துகிறவனா இருக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள பெருமை வரவே கூடாது. நான் தான் செஞ்சேன் என்ன வரவே கூடாது. நான் தான் பெரியவன், எனக்கு தான் முதலிடம் அப்படிங்கிற என்ன வரவே கூடாது. நீ தந்த ரட்சிப்புக்காக, எனக்காக ரத்தம் செஞ்சு என்னை மீட்டுக் கொண்ட தேவனுக்காக என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. சபைக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களை தாங்கணும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிறவர்களை திடப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க. பன்னவா நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரும் விசுவாச வீரனுமாக இருந்தாலே, தன்னுடையதை தன்னுடையது என்று தன்னதமற்றவனாய் எல்லா மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரையிலும் கர்த்தருக்கு சாட்சியாக நின்றானே. தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊழியக்காரர்களாய் மாற்றினது போல நாங்கள் ஊழியர்களை எழுப்புகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஊழியர்களை தாக்குகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுவீங்க. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி
போல என்னை மாற்றும் அல்லவா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவன் வாழ்க்கை மாறினது, அவனுடைய சிந்தனை மாறினது, அவனுடைய செயல்கள் மாறினது. வாழ்நாளின் கடைசி மூச்சு வரையில் மற்றவர்களை திடப்படுத்துகிறவனாய், பலப்படுத்துகிறவனாய், சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்தான். அப்பா, ஒருவேளை ஒரு நாள் பர்னபாவை முகமுகமாய் சந்திக்கிற நாள் வரும்போது அவருடைய நற்குணங்களை நினைத்து அவன் தேவனுடைய சமூகத்தில் மகிமையிலே தேவனுடைய பிரதிபலனாகிய கிரீடங்களோடு வீற்றிருக்கும் போது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னலமற்றவர்களாய், கள்ளம் கவலை இல்லாதவர்களாய், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் இராமல் அன்பு நிறைந்தவர்களாய், ஒருவரை ஒருவர் ஆற்றுகிறவர்களாய், தேற்றுகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் திடப்படுத்துகிறவர்களாய், பலப்படுத்துகிறவர்களாய், சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுகிறவர்களாய், அழுகிறவர்களோடு அழுகிறவர்களாய், அநேகரை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊழியத்திற்கென்று ஆண்டவரே அதற்கு எங்களை மாற்றுகிறவர்களாய் நாங்கள் செய்யும்படிக்காக எங்களுக்கு நியமித்திருக்கிறவர்கள் எல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய எங்களுக்கு கிடைத்தார். எல்லாரையும் மாற்றுகிறப்பா. Holy Spirit, fill with your power, Lord. பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஆவியின் வல்லமையாக எங்களை நிரப்புங்கப்பா. நீங்க தான் எங்களை மாற்ற முடியும், நீங்க தான் எங்களை மறுரூபப்படுத்த முடியும். திருச்சபை முழுவதும் மறுரூபமான வேண்டும் ஐயா. எண்ணங்கள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், சுபாவங்கள் மாறட்டும். எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும், எல்லாரும் கர்த்தருக்கு எழுதட்டும், எல்லாரும் கர்த்தருக்காக இருக்கட்டும். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதுபடியா மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பிள்ளைகள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆறுதலின் மக்களாக இருக்கின்றோம், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கட்டும், திடப்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும்பா. அப்படியே மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோட ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் பூமியுள்ள சகல பரிசுத்தவர்களோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. சங்கடத்தை நீக்கி ரட்சித்தார் இயேசு. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. சங்கடத்தை நீக்கி ரட்சித்தார் இயேசு. தேவனுக்கு அம்மா
நான் சப்போஸ்